இந்த நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகளை ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், எல்லாம் சிப்காட், எல்லா நச்சு தொழிற்சாலைகளே நீட்டினோம். இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும், எதிர்த்து போராடும். ரெண்டு மண்ணா எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். மணக்க வரும் தென்றலிலே தமிழ் குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் துடிக்கும், போராடும். திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும். இரண்டும் ஒன்றா? என் இன பிள்ளைகள் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இது தமிழ் தேசியம். இந்த நாட்டு குடிகள் பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும். இது திராவிடம். ரெண்டும் ஒன்னா? எப்படி ஒன்று? காவிரி நதிநீர் என் நிலத்தின் உரிமை, அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம். காவிரி நதிநீரை பறிகொடுக்கும் திராவிடம். 400 TMC தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்று நிலை என்ன? தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும் போது பதவிக்காக நாற்காலியை இறுக பிடித்துக் கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பாவது திராவிடம். கச்சத்தீவு என் தாய் நிலம், மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும். அது தமிழ் தேசியம். என் மீனவன் சாவை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் பதவிக்காக 850 மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார். எதையும் பேசாது திராவிடம். ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குலுங்கி குமரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம். இதற்கொரு முடிவு வர வேண்டும் என்றால், இந்திய ராணுவம் இன மக்களை பாதுகாக்கவில்லை என்றால், தமிழ் தேசியர்கள் நாங்கள் எம் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் படை கட்டுவோம். இது தமிழ் தேசியம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இது தமிழ் தேசியம். இரண்டும் ஒன்றா? நீட், CIA, NRC, NIA, GST எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிடம். அது இந்தியம், இது திராவிடம். கூட்டு பங்காளிகள், கொள்ளை கூட்டாளிகள். கொள்ளை கூட்டாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள்? கொள்கை கூட்டாளிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்திலே யார்? தமிழ் தேசிய குடி, தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசிய பிள்ளைகள். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்னாகும்?